இந்த ரூமை ஏன் ரகசியமா பூட்டி வச்சிருக்கான்? இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணே, எப்போ வந்த நீ? நீ என்ன பண்றீங்க? அது வந்து இந்த ரூம்ல இருந்து ஏதோ டமால்னு சத்தம் கேட்டுச்சு. ஏதோ பல்ப் ஏதாவது வெடிச்சிருச்சா இல்ல பொருள் ஏதாவது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சான்னு பார்க்க வந்தேன். இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னை இந்த ரூம் பக்கம் வர வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. அண்ணே, இந்த வீட்டுக்குள்ள நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். நமக்குள்ள என்னென்ன ரகசியம்? இந்த ரூமை ஏன் பூட்டி வச்சிருக்க? உள்ள அப்படி என்ன இருக்கு? அதான் ஏற்கனவே சொன்னல, கிடோன் மாதிரி பழைய பொருள்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு. சரி, இது ஒரே ஒரு சாவி இருக்கு, இதை ட்ரை பண்ணிடுறேன்னு. சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? விடு. நான் இந்த பக்கம் வர வேணாம்னு சொன்னேன்ல. ஐயோ ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அவளை விடுண்ணா ப்ளீஸ். நான் இந்த பக்கம் வர வேணாம்னு சொன்னேன்ல. ஐயோ அண்ணே, இந்த பக்கமே இனிமே நான் வரமாட்டேன் ப்ளீஸ். நான் கையை விடுங்க ப்ளீஸ். நான் வலிக்குது. ஐயோ வலிக்குது. ஐயோ எப்படி என் நண்டுபுடி போலீஸ்காரி ஒன்னாலே ஒன்னும் பண்ண முடியல. கவிதா, டியூட்டிக்கு போலையா? உன்னாலதான் லீவ் போட்டிருக்கேன். என்னாலயா? ஏன்? என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு டாக்டர் மித்ரனை பார்க்க போறோம். எதுக்கு சும்மா சும்மா அவனை போய் பார்க்கணும்னு சொல்ற? அவனே ஒரு பைத்தியக்கார டாக்டர் மாதிரி இருக்கான். அண்ணே, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். இந்த ஒரே ஒரு தடவை என் கூட வாயேன். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, எனக்காக ஒரு வாட்டி வா. சரி, வரேன் உனக்காக. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். Excuse me, doctor. Come in. Hello, doctor. வாங்க. Please sit down. Sit down. எப்படி இருக்கீங்க ஆகாஷ்? நான் நல்லா தான் டாக்டர் இருக்கேன். இவளுக்கு தான் கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னது? பின்ன என்ன? என்னை பார்த்து பயப்படுறா, அலறா, என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா டாக்டர். அப்போ இவளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேணும். அது சரி. ஓகே ஓகே, உங்க 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். முதல்ல சீனியர் நீங்க, உங்களுக்கே கொடுத்துருவோம். டாக்டர், நான் நார்மலாக தான் இருக்கேன். இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான். நாம் 2 பேரும் மனசு விட்டு பேசுவோம். கவிதா,
நீ கொஞ்சம் வெளியில் இருமா, நான் அப்புறமா கூப்பிடுறேன் ப்ளீஸ். மிஸ்டர் ஆகாஷ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆகாஷ், இந்த உருண்டையை மட்டும் பாருங்க. இது போற திசையை மட்டும் கண்ணை வச்சு ஃபாலோ பண்ணுங்க, வேற எதையும் பார்க்க கூடாது. உங்க பேர் என்ன? என் பேரு ஆகாஷ். டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. ப்ளீஸ் சிட் டவுன். என் அண்ணன் ஒரு 2 நிமிஷத்துல தூக்கம் கலைஞ்சு எழுஞ்சிருவாரு. என் அண்ணனுக்கு எப்படி இருக்கு? இப்போ எதுவுமே பேச வேண்டாம். நீங்க அவரை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தனியா வாங்க. ஐ திங்க் இஸ் இன் டேஞ்சர். டாக்டர், அவர் மோசமா பாதிக்கப்பட்டிருக்காரு. எந்த விதத்துல நான் அப்புறமா சொல்றேன். என்ன சொல்றீங்க? பதட்டப்படாதீங்க. நல்ல வேலை இந்த ஸ்டேஜில் கொண்டாந்தீங்க, குணப்படுத்திடலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில தகவல்லாம் சேகரிக்கணும். அவரை நீங்க வீட்டில் விட்டு வாங்க. அண்ணே வா உட்காரு. டாக்டர், எனக்கு என்னாச்சு? அங்க படுக்க வச்சீங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? எங்கப்பா, நான் 2 கேள்வி கேட்கறதுக்குள்ள நீ கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம் டாக்டர், எனக்கு சரியாக தூக்கமே வரதில்லை. இப்போ எப்படி தூங்குனே தெரியல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ட்ரீட்மெண்ட்டை இன்னொரு நாள் வச்சுக்குவோம். நான் எதுவுமே பேசலையே டாக்டர். இல்லையா? ஏன்? நான் நார்மலாக தானே இருக்கேன். அதை ஏன் திரும்ப திரும்ப கேட்குறீங்க? சரி டாக்டர், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, அடுத்த வாரம் மறுபடியும் வாங்க. அப்போவாது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டாக்டர், அடுத்த வாரம்லாம் என்னால் வர முடியாது டாக்டர். எனக்கு வீடு கட்டுற வேலை இருக்கு, நான் வரேன். கவிதா வா. கவிதா, வீடு கட்டுறானா? என்ன, எப்படி, எங்க, எப்போ? டாக்டர் என்ன சொல்லிட்டு போறான்? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அவனை கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக வாங்க. சரி, வரேன் டாக்டர். கவிதா, நான் நார்மல் தானே? நார்மல் தான் டாக்டர். அவன் ஒரு மென்டல் பையா, நீ வா போலாம்.
என்ன என்ன அப்படி பாக்குற? ஆ ஒன்றும் இல்லை. அந்த டாக்டர் போய் சொல்றான். அவன் என் முன்னாடி ரவுண்டா ஏதோ ஒன்று ஆட்டினான். நான் மயங்கிட்டேன். அவன் என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டான். நானும் ஏதோ பதிலாம் சொன்னேன். ஆனா அவன் என்ன கேட்டான், நான் என்ன சொன்னேன், எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஐயோ, எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. அண்ணே என்ன பண்ற? அவன் என்ன கேட்டா, நான் என்ன பதில் சொன்னேன். ஐயோ, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. தெரியலன்னா விட. இல்ல, என்ன பார்த்தா என்ன மெண்டலா தெரியுதா? மெண்டலா தெரியுதா? அண்ணே அப்படிலாம் இல்ல. நீ ஏன் அப்படி நினைக்கிற? அப்புறம் ஏன் அந்த டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு போய் சொன்னான்? தெரியலண்ணா. அவனை நான் இப்பயே பார்க்கணும். நீ காரை திரும்ப சொல்லு, காரை திரும்ப சொல்லு. ஏய் டிரைவர், டிரைவர், காரை திருப்பு. ஐயோ வேணாண்ணே. ஏய் டிரைவர், காரை திருப்பு. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. கவிதா, கவிதா, இப்படி திரும்ப சொல்லல, நான் இறங்கிடுவேன். இப்ப நான் இறங்கிடுவேன். இரு, டிரைவர் நிறுத்துங்க. கவிதா, ஏன் காரை நிறுத்திட்டு வெளியே போய் நின்றுட்டு இருக்க? என்ன வண்டியில் பெட்ரோல் இல்லையா? இல்ல இல்ல, பெட்ரோல் இருக்கு. அப்புறம் வா போலாம். என்னாச்சு? ஏன் உனக்கு இவ்வளவு வேர்த்து இருக்கு? கவிதா, ஏ கவிதா, என்னாச்சு? இல்ல, டோர் சரியா சாத்தல. கவிதா, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமா. NORMAL. நான் ஸ்பெல்லிங் கரெக்டா தான் சொல்றேன். ஆமா. நீ நார்மலா தானே இருக்க? எங்க எங்க பிங்கி பாங்கி சொல்லு. தெரியாது. என்ன கவிதா, இது கூட தெரியாதா உனக்கு? இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேஸ் அ டாங்கி, ஹிஸ்ஸா புஷ்ஷா. சரி, அதை விடு. அந்த டாக்டரு நார்மலாவே இல்ல. அவன் ஒரு மென்டல் லூசு பைய. அவனா ஏதோ ஒன்று கேட்டான், நானும் ஏதோ ஒன்று சொன்னேன். என்னன்னு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சரி கவிதா, நம்ம போலாம். அண்ணா வண்டி எடுங்கண்ணா. கவிதா, அந்த டாக்டரு என்னை வர வச்சு
எனக்கு மயக்கம் வர வச்சு ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டான். அவன் என்ன கேள்வி கேட்டான், நான் என்ன பதில் சொன்னேன், எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. அவன் என்ன கேட்டான், அவன் என்ன கேட்டான்? அண்ணே அண்ணே என்ன எதுக்கு இப்போ கிளாஸ் போட்டு உடைச்ச? உடைக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உடைக்கணும்னு தோணுச்சு, அதான் உடைச்சேன். எதுக்கு இப்படி எல்லாம் உளர்ற? நான் ஒன்றும் உளரல. அந்த டாக்டர் அவன் தான் உளறிட்டு இருக்கான். எனக்கு மயக்க வர வச்சு ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டான். ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். இந்த உடஞ்ச கண்ணாடி எடுத்து நான் அவனை குத்திட்டுமா? குத்தவா அவனை குத்தணும். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு. நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். லீவுன்னு சொன்ன? அது உனக்காக தான் லீவ் போட்டேன். இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டு வந்தேன். அதான் நான் வேலைக்கு போறேன். எனக்கு சூடா காஃபி குடிக்கணும். எனக்கும் தான் தலை வலிக்குது. அப்போ நானே காஃபி போட்டு எடுத்து வரட்டா? சரி, நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதுக்குள்ள நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். கவிதா, கவிதா காஃபி போட்டேன். என்னாச்சு? ஒன்னாகலையே? பார்த்து சாப்பிடு. என்னன்னா காஃபி டேஸ்ட் என்னமோ வித்தியாசமா இருக்கு. ஒன்றும் இல்லை, அது பால் கொஞ்சம் தீஞ்சிருச்சு, அதான். ஓஹோ. கவிதா, ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமா? அதுக்கெல்லாம் எனக்கு 10 நாள் லீவு கிடைக்கணுமே.